பட்டமும், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் MA பட்டமும் பெற்றவர். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேதாத்திரியத்திலும் நாலடியாரிலும் விளக்கப்பட்ட செயல் விளைவு தத்துவத்தை ஒப்பாய்வு செய்து தனது ஆய்வியலையும் நிறைவு செய்துள்ளார். 2001ஆம் வருடத்தில் இருந்து மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டிருப்பவர். 2016ஆம் வருடத்தில் இருந்து போரூரில் தனது இல்லத்திலேயே MK Flats தவ மையம் துவங்கி சிறப்பாக செயல்படுத்தி வருபவர். 2019ஆம் வருடம் ஞானாசிரியர் விருது பெற்றவர். மேலும் ஜெய்டெக் பவர் ப்ராஜெக்ட் நிறுவனத்தின் டைரக்டராக தனது வாழ்க்கை துணையுடன் இணைந்து நன்முறையில் செயல்படுத்தி வருபவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த போரூர் சக்திநகர் அறக்கட்டளையை சார்ந்த பேராசிரியர் மாலதி அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகள் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு பவர் பாயிண்ட் ஷேர் பண்ற ஆப்ஷன் கொடுக்க முடியுங்களா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா அம்மா? கேக்குதுங்கம்மா. நான் பண்ணி தரேன். ஒரே நிமிஷம். நான் இந்த ஷேரிங் எடுத்துறேம்மா, நீங்க பேசுங்க. அப்ப ஷேர் பண்ணிடுங்கம்மா. ஓகேங்க, ஓகே. இப்ப ஷேரிங் பண்ணுங்கம்மா. டிசேபிள்டு வருதுங்க ஐயா. அம்மா இப்ப பாருங்கம்மா. ஓகே, வருதுங்களா ஐயா? ஐயா இப்ப ஷேர் ஆகுதுங்களா? ஓகேம்மா, ஓகேம்மா. நீங்க அப்படியே பண்ணுங்க. ஓகேங்க, ஓகேங்க. ஓகே. இப்ப சரியா இருக்குங்களா? ஆரம்பிச்சுக்கலாமா? இப்படியே ஆரம்பிக்கிறது இருந்தாலும் பண்ணலாம். நீங்க இல்லைன்னா இது மூலியமா போயிட்டீங்கன்னா ஸ்லைட்ஸ் ஷோ மூலியமா பண்ணீங்கன்னாலும் பெரிய அளவுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அது உங்க விருப்பப்படி பண்ணலாமா? சரிங்க. கீழே இருக்குமா? கீழே இருக்கும் பாருங்க ஸ்லைட் ஷோ. ஸ்லைட் ஷோ கீழே இருக்கும் பாருங்க. ஸ்லைட்ஸ் ரைட் சைடுல கடைசியில இருக்குமா? மீட்டிங் கண்ட்ரோல் வருதுங்கய்யா, ஒரு நிமிஷம். ஷேர் ஐயா மேலே ஸ்லைட் ஷோன்னு இருக்கு பாருங்க. ஹோம் பட்டன், ஹோம் பக்கத்துல இருக்குங்கம்மா. அனிமேஷன் பக்கத்துல பாருங்க ஸ்லைட் ஷோ. ஓகே ஓகே. ஓ, அங்கே போ சொல்றீங்க. அதையும் பண்ணலாம். அது வருதுங்களா ஐயா? இல்ல வரல. ஸ்லைட் ஷோ வரல எனக்கு. ஒரு நிமிஷம். இந்த கார்னர் from beginning போடுங்க. from beginning போடுங்க. ஓகே. இப்போ ஓகேங்களா ஐயா? இன்னும் வரலமா? இல்லைங்கம்மா, from beginning அந்த ஸ்லைட் ஷோக்கு கீழே இருக்குதுங்க இல்லங்கம்மா. ஃபர்ஸ்ட் இன்னும் அந்த கார்னர் from beginning. ஓகே ஓகே. from current slide from beginning. ஓகே beginning. ஓகேங்களா ஐயா? இப்போ ஓகேமா. ஓகேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டல தலைவருக்கும் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இணைய குழு
இருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் ஒளிப்பதிவை மிக சிறப்பாக செய்து வரும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை மூத்த பேராசிரியர்களுக்கும் அனைத்து நிலையில் உள்ள அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு நட்பு நலம் நாடல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சிந்திக்க போறோம். மகரிஷியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்வதற்குண்டான அத்தனை தத்துவங்களையும் மிக சிறப்பாக எளிய முறையில் நாம் ஒவ்வொருவரும் எளிதாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய வகையிலே தான் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம ஒரு மகரிஷி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, ஒரு தத்துவத்தை விளக்கியிருக்காங்க, அதை என்னால உணர்ந்து கொள்ள முடியல, அப்படி இல்லைனாலும் அதை என்னால வாழ்க்கையில எப்படி பின்பற்றுவது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு தேவையில்லை. எத்தனை கேள்விகளும் எத்தனை சந்தேகங்களும் நமக்கு ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் மகரிஷியின் வாழ்க்கையிலேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதை எல்லாரும் அனைவராலும் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் பின்பற்றக்கூடியதாகத்தான் அமையும் அப்படிங்கறதுதான் அதுதான் மகரிஷியோட ஒரு சிறப்பு. அவங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தத்துவத்தையும் அவங்க அனுபவிக்காம அதை உணராமல் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால நம்மளால அதை ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அனைத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான். நிறைய தத்துவங்கள் இருந்தாலும் இப்ப இந்த நட்பு அப்படிங்கிறது தற்காலத்துல எப்படி பார்க்கப்படுகிறது, மகரிஷி அதை எந்த பார்வையில் அதை பார்த்தார், அதை அந்த உறவையும் நாம எப்படி வளர்த்து கொண்டு அதை எப்படி மேன்மைப்படுத்தி கொண்டு அதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பதை அவர் கொடுத்திருக்காரு என்பதை நாம கொஞ்சம் பார்க்கணும். அப்படின்னு மற்றதெல்லாம் நிறைய நம்ம சிலபஸ்லயே வச்சுட்டதுனால, குடும்பம் உறவுகள் எல்லாமே வச்சுட்டதுனால நம்ம ஓரளவு அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம கேட்டு கேட்டு ஒவ்வொரு நிலையிலும் அதை புரிந்து அனுபவித்து கொண்டிருக்கோம். ஆனா நட்பு என்பதற்கு அவங்க ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற அவங்களோட அந்த புக்ல நட்பு அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு 10 கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. அது ஒன்னொன்னும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய வகையில் தான் அவங்க அதை கொடுத்திருக்காங்க. இப்போ அதை தான் இன்றைக்கு நம்ம ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் செயல்படுத்தி முன்னேற்றம் காண்போம் என்பதற்கு ஒரு முயற்சியாக இது இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் மகரிஷி சொல்றாங்க, மனித வாழ்க்கையில் விலை மதிக்க ஒண்ணாதது நட்பு அப்படிங்கிறாங்க. நட்பு நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ முக்கியம். ஆனா நட்பு தான் அது விலை மதிக்க, நீங்க ஒரு பொருள் போட்டு ஒரு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வேல்யூ போட்டு அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நட்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி தெரிஞ்சாதான் இதனோட இவ்வளோ வேல்யூவா அதுக்கு அப்படிங்கிற அந்த அருமை நமக்கு புரியும் இல்லையா? அப்படியே பழகிட்டோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை நிர்ணயம் செய்து அதன்படிதான் நாம அதனோட பொருளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது. அதே போலதான் உறவுகளும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம போயிட்டதுனால அப்ப நட்பு என்றால் என்ன அப்படிங்கறத முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. மகரிஷி சொல்லியிருக்காங்க, உடலுக்கும் உயிருக்கும் உறுதுணையாகி. உடல் உயிர் இது ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையே, அப்படித்தானே? இப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடக்கும் இந்த நிகழ்வுகள் இதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறோம். அந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு உறுதுணையாக இருப்பது உடலும் உயிரும் தான். அது ரெண்டும் சேர்ந்தாதான். அப்போ நம்ம வாழ்க்கை நடப்பதற்கே உறுதுணையாக இருக்க வேண்டும். சுக துக்கங்களில் அது நமக்கு இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதுல பங்கு கொள்ள வேண்டும். அது பங்கு அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்ளும் மனப்பான்மை தான் அப்படின்னு சொல்றாங்க. சுக துக்கங்களிலே கூட்டுறவு கொள்ளும் மனப்பான்மை. அந்த இடத்துல நம்ம சொல்லலாம், நம்ம உதவி செய்யணும், நம்ம மத்தவங்க நண்பருக்கு சுக துக்கங்கள்ல நாம உதவி செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை மகரிஷி போடல. கூட்டுறவு அப்படிங்கிற வார்த்தை. அப்ப என்ன, அந்த நட்புக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டியோ சுப்பீரியாரிட்டியோ வந்துடக்கூடாது. அப்படிதானுங்களே? நான் உனக்கு உதவி செய்யறேன்
அப்படிங்கிற எண்ணமும், பெறுபவருக்கு நான் இவங்க கிட்ட இருந்து உதவி பண்றேன் பெறுகிறேன் அப்படிங்கிற எண்ணமும் வரக்கூடாது. கூட்டுறவு 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அந்த துன்பத்தில் பங்கு கொள்வது கூட ஒரு கூட்டுறவாக அதை பங்கு கொள்ள வேண்டிய அந்த மனப்பான்மை தான் நட்பு. அப்போ எந்த அளவுக்கு அந்த நட்பை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. உடலும் உயிருக்கும் உறுதுணையாக இருக்கணும். வாழ்க்கை நடத்துவதற்கு உறுதுணை கூடவே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட இன்பத்திலும் கூட்டுறவு கொள்ள வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும், துன்பத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். அந்த கூட்டுறவு மனப்பான்மை என்பது எந்தவித மனசஞ்சலத்தையும், உயர்வு மனப்பான்மையோ இல்ல தாழ்வு மனப்பான்மையோ உருவாக்கி கொள்ளாத அந்த மனப்பான்மை தான் நட்பு. அது இருவருக்கும் இடையே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் நட்பு அப்படிங்கிறதுக்கு மகரிஷி சொல்லிற விளக்கம். இதே திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. அப்போ 2 பேருக்குள்ள ஒரு உண்மை தன்மை இருக்கணும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒன்ன வைத்து கொண்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது. ஆமா ஆமா இது ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு, இல்ல இது ரொம்ப நல்லது, அந்த மாதிரி ஒரு வெளியிலே ஒரு வார்த்தையும் உள்ளே ஒரு வார்த்தையும் இல்லாமல் நெஞ்சத்து அகநக உள்ளுக்குள்ளேயே சென்று அதை கொடுக்கும், அதை வெளிப்படுத்தும் தன்மை, உண்மை தன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நட்பு என்பதற்கு விளக்கம். அடுத்து மகரிஷி முதல்ல நமக்கான கருத்துக்கள், நம்ம வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மனவளக்கலையே. நம்ம வாழும் போதே நாம எந்த அளவுக்கு நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுதான் மனவளக்கலை. அப்போ இந்த காலத்துல இருக்கிற நட்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நாம சரி செய்து கொள்ளவோ அதிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளவோ முடியும். அப்படிங்கிறதுக்காக முதல்ல என்ன தற்காலத்தில் உள்ள நட்பு நிலைமையை அவங்க சொல்றாங்க. அதுல முதல்ல அவங்க சொல்றது நட்பு உருவாக காரணங்கள் என்ன காரணங்களா இந்த காலத்துல இப்போ நாம பெரும்பாலான நட்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நம்மகிட்ட திடீர்னு நம்ம கூட ஒரு நட்புறவு பூணுகிறார் அப்படின்னு சொன்னா, நட்புறவு கோருகிறார், பங்கெடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பொருளாதாரம் காரணமாக இருக்கலாம். நம்மிடம் இருக்கும் பொருளுக்காக நம்மிடம் அந்த நட்பை அவர் ஏற்படுத்தி கொள்ள விரும்பலாம். அல்லது ஒரு வஞ்சத்தின் காரணமாக, ஒரு பொறுக்க முடியாத தன்மை என்கிற பொறாமையின் காரணமாக நம் பொருளாதார நிலையை குலைப்பதற்காக நமக்கு கூட நட்பு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட நிலைமை, நம்மளோட டிசிப்ளின், வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், வாழும் முறை, இதில் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒழுக்கத்தை குலைக்க, இது பெரும்பாலும் இளைய தலைமுறையுடைய படிக்கின்ற காலத்திலே உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது. சோ ஒழுக்கத்தை குலைக்க, நான் நல்ல பேர் டீச்சர் கிட்ட அவன் எப்படி நல்ல பேர் வாங்கலாம், சோ அவனை நம்ம மாத்துவோம், நாம போய் விளையாட கூப்பிட்டுருவோம், வீட்டு பாடம் எழுதாம விளையாட கூப்பிடுவோம், இதை போன்ற ஒரு செயல்கள் செய்வது ஒழுக்கத்தை குலைக்க. பின்பு தேவைக்காக நம்மிடம் இருக்கும் ஏதோ ஒன்று, அது அறிவோ பொருளோ ஏதோ ஒன்று அவர்களுக்கு தேவை என்பதற்காக நம்மோடு அவங்க உறவு பூணலாம். அப்ப இந்த 3 காரணம், பொருளாதாரம், ஒழுக்கத்தை குலைக்க, தேவைக்காக என்ற இந்த 3 காரணங்களுக்காக அவங்க நம்மோடு உறவு நட்பு பூணும் பொழுது நமக்கு என்ன தோன்றும், அவர்கள் நம்மை புகழ்ந்து பேசுவதிலும் அவர்கள் நம்மை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலும் நமக்கு என்ன உருவாகிறது அப்படின்னு சொன்னா, அறிவு நம்பிக்கை மயக்கம் ஏற்படுகிறது. நமக்கு பூரணமான நம்பிக்கை உருவாகுதா? இல்ல. பூரண நம்பிக்கை என்பது அறிவு தெளிவான நிலையில் ஏற்பட வேண்டிய ஒன்று. ஆனால் நமக்கு என்ன ஏற்படுகிறது? நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை மயக்கம் உண்டுவாக, அறிவு தெளிவில்லாத நிலையில் புலன்களின் வழியே சென்று மனதால் அந்த உணர்ச்சி வயப்பட்டு அந்த நம்பிக்கை மயக்கம் அவர்கள் மேல் உண்டாகி விடுகிறது. அதனால ஒரு நட்பு, நாம அந்த இடத்துல மயங்கி போறோம். அவங்க நம்மளை பாராட்டுற விதத்திலும், அவங்க நமக்கு போலியாக நமக்கு காட்டுகின்ற அக்கறைகளிலும் உதவிகளிலும் இல்லை பாராட்டி பேசுவதிலும் மேன்மைப்படு நம்ம குறையே அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து இதில் மேலே கூறிய அந்த ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு இருப்பதால் இதை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அவர்கள் மேல் அந்த புலன் மயக்கம் காரணமாக நம்பிக்கை ஏற்படுகிறது. அது நல்ல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க மகரிஷி, அது நம்பிக்கை மயக்கம் என்கிறாங்க. இந்த நம்பிக்கை மயக்கத்தின் காரணமாக நட்பு உருவாகி விடுகிறது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நட்பு உருவாகி விட்டால்
அப்ப அந்த நற்பிழை வந்து என்ன விளைவுகள் விளையுது அப்படின்னு சொன்னா, முதல்ல அது அவங்க பொருளாதாரத்துக்காக வந்திருந்தாங்கன்னா, பொருளாதார இழப்பு நமக்கு ஏற்படுகிறது கண்டிப்பா. ஏன்னா நம்ம மயக்கத்துல இருக்கோம். அப்போ அவர்கள் மேல் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படி நம்ம சொல்லுவோம். அதை போன்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. நம்ம வந்து ஒழுக்க குறைவு காரணமாக நம்மை வந்து ஒரு ஒரு இது வந்து நம்ம ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றோம், வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அதிகாரிகளிடம் ஒருவர் நல்ல பேர் வாங்கிட்டு, இன்னொருவர் என்ன பண்ணுவாரு, அதை எப்படி குறைப்பது? எல்லோரும் வந்து ஒரு நேர்மறை சிந்தனை என்பது கிடையாது. நானும் வந்து ஒரு நேர்மையாக என் வேலையை செய்தால் எனக்கும் பாராட்டும், பதவி உயர்வும் கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் இந்த காலத்துல ரொம்ப குறைவு. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களுடைய குறையை சொல்லும் பொழுது, நமக்கு அந்த மயக்கத்துல அவரை நம்பி மிக அலுவலகம் நிர்வகிப்பதற்கான மிக ரகசியமான சில இதையெல்லாம் நான் அவங்கிட்ட சொல்லும் பொழுது, அது வேறு விதமாக தவறாக பயன்படுத்தப்பட்டு, நம்மேல் குற்றம் காணப்பட்டு பதவி இழப்பு ஏற்பட காரணமாகிறது. இந்த பொருளாதார இழப்பு, பதவி இழப்பு இது 2ம் நடக்கும் பொழுதே குடும்பத்தில் வாழ்க்கை துணை, இவங்க எதற்காக ஒழுக்கம் குலை அம்மா வாய்ஸ் பிரேக். அம்மா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அம்மா வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. உங்களது கட் ஆயிடுச்சுமா? மாலதி அம்மா? அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்கம்மா. ஆனா ஸ்லைட் எல்லாம் போடுங்கம்மா கொஞ்சம். ஓகே. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். அப்படியே ஆரம்பிக்கலாங்கம்மா. சரிங்க. அடுத்து வந்து மக்கள் இழப்புக்கு பிறகு வந்து கௌரவம் என்பது, அதாவது அங்கீகாரம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னோட மனதில் இருக்கும் அடிப்படை எதிர்பார்ப்பு இல்ல அடிப்படை தேவை என்பது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கீகாரம். நாம் காட்டும் அன்பிற்கும், நாம் செய்யும் செயலுக்கும், நம் கடமைகளுக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் நம்மை இயல்பாகவே நமக்கு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த அங்கீகாரம் நம்மளை தம்மை மேம்படுத்தவும், மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. இது மனிதனின் இயல்பு. இந்த அங்கீகாரம் இழப்பதற்கு இந்த நட்பு காரணமாக அமைந்து விடுகிறது. இப்போ என்னென்ன இழப்புகள்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, பொருளாதார இழப்பு, பதவி இழப்பு, மனைவி இழப்பு, மக்கள் இழப்பு, அங்கீகார இழப்பு. அப்படி இது எதனால இந்த இழப்பு ஏற்படுகிறதுன்னா, கண்மூடித்தனமாக நம்பிக்கை மயக்கத்தால் ஏற்படும் நட்பை நாம வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த இழப்புகள் ஏற்படுகிறது. இந்த இழப்பு, அந்த நம்பிக்கை மயக்கம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, சிந்தனை இல்லாமல் கொண்ட நட்பால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மயக்கம் நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஆஹா, இவங்க கிட்ட இப்ப பாராட்டினா நமக்கு நல்லா இருக்கு. ஒரு குழந்தை கிட்ட ஒரு ஐஸ்கிரீமுக்கு பதில் நாம 2 ஐஸ்கிரீம் குடுத்தோம்னா, அது யோசிக்கவே யோசிக்காது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி அத ரொம்ப விரும்பி மகிழ்ச்சியோட அது சாப்பிடும். அது பின்னாடி என்ன விளைவு வரப்போகுது அப்படிங்கிறத அது யோசிக்காது. அதைப்போல அவர்கள் பாராட்டுதலில் மயங்கி நம்ம யோசிக்கவே செய்யாமல், சிந்தனை செய்யாமல் ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, இத்தகைய இழப்புகளை நாம் சந்திக்க நேர்கிறது தற்காலத்தில். அப்போ இந்த விளைவுகளை நாம இருக்கும் பொழுது, இந்த நட்பை வந்து சரியான முறையில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இப்போ தற்காலத்தில் இத்தகைய விளைவுகளை கொடுக்கக்கூடிய நட்பை நாம ஏற்படுத்தாமல்,
ஒழுங்காக நமக்கு நட்பு நலம் தரும் நட்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி எப்படி எதன் மூலமாக இந்த நட்பெல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒரு 5 விதமாக அதை பிரிச்சு சொல்றாங்க. குரு சீடன் இவர்களுக்கு இடையே நட்பு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை துணை இருவர்களுக்கு இடையே நட்பு உருவாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. ஆசிரியர் மாணவன் இவங்க இடையேயும் நட்பு உருவாக இருக்கிறது. எஜமான் பணியாள் இவர்களுக்கிடையேயும் தொடர்ந்து நட்பு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. விற்பவர் வாங்குபவர் இந்த 5 நிலைகளிலும் நட்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த குரு சீடனுக்குள்ள எப்படி நட்பு உருவாகுது அப்படின்னு சொல்ல ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி நம்ம மகரிஷி வாழ்விலேயே நடந்திருக்கு. அவரோட சீடர் கந்தசாமி, அருள்நிதி கந்தசாமி என்பவர் அண்ணா நகர்ல இருந்தவர். அப்ப உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணை தலைவராக ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இருந்திருக்காரு. அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு கந்தசாமி ஐயா தனித்து வாழ நேரிடுகிறது. அப்போ குரு கிட்ட அவர் சொல்லல, இந்த மாதிரி இருக்கு, எந்தவித ஒரு இது கேட்கல, இந்த மாதிரி நான் தனியா இருக்கேன் அப்படி. ஆனா அது குரு அல்லவா, அவருக்கு தெரிய வந்தவுடன் அவங்க குருவே கந்தசாமி ஐயாவின் மனைவியை போய் நேராக அவங்க இல்லத்தில் போய் செய்து அவங்க குடும்ப அமைதிப்படுத்தி எடுத்து கூறி விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை இதையெல்லாம் பத்தி பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விட்டு இவங்க வந்துடுறாங்க. இதை கந்தசாமி ஐயாவுக்கு சொல்லல. அப்ப கந்தசாமி ஐயா திரும்பி அவங்கள போய் பார்க்க வரும் பொழுது அப்ப சொல்றாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு வரவேற்பு காத்திருக்கும் அப்படின்னு. அப்ப இது ஒரு நட்பின் மூலமாக அவர் செய்யறது. ஆனா தன்னோட சீடன், நான் ஒரு குரு சீடன் அப்படிங்கிறது இல்லாம அந்த நட்பு அங்க அந்த மாதிரி உருவாக அவ்வளவு தெளிவான ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலையில் உயர்ந்த நோக்கத்தை உடைய குருவுக்கும் சீடனுக்கும் ஒரு நட்பு எவ்வளவு அழகாக உருவாகிறது பாருங்க. இப்ப இதுல நமக்கு நலமே தான் வரும். இதுல இப்ப நம்ம முன்னாடி பேசின எந்த ஒரு இழப்பும் நமக்கு ஏற்படாது. இதை போன்ற நட்புகள் தான் கணவன் மனைவி இடைவருக்கும் இடையே உள்ள அந்த நட்பு மிக ரொம்ப நம்ம மகரிஷிக்கும் இரு மனைவியருக்கும் உடைய அந்த வாழ்க்கை மிக அதாவது ஒரு நட்புங்கிற ஒரு பார்வையில தான் நான் பாக்குறேன். என்னன்னா ஒவ்வொரு அவரோட வாழ்க்கையை எத்தனை தரம் நம்ம படித்தாலும் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துக்கள் நமக்கு தோன்றி கொண்டே இருக்கும். அது ஒவ்வொரு தரம் நம்ம பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு செய்தியையும் கணவன் மனைவிகளுக்கிடையே ஒரு மறைப்பு இல்லாமல் இருவரும் பகிர்ந்து கொண்டு, அது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் அதை வைத்துதான் அந்த நட்புக்கான இலக்கணம் கூட அவர் கூறியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப மறைக்காமல் ஒரு பேசி கொள்ளும் பொழுது அதை ஒருவருக்கொருவர் ஒத்து கூட்டுறவாக அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் தாண்டி வந்தார்கள் என்பதை அவரே மகரிஷியே சொல்லியிருக்காங்க. எனது பெற்றோர்களின் நற்கருமத்தால் எனக்கு மனைவியாக அமைந்த அந்த தியாக தெய்வங்கள் இருவரையும் நினைக்கும் போதெல்லாம் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது. பஞ்சலோகங்களை உருக்கி ஒரு சிலையாக வார்க்கும் போது எல்லா உலோகங்களும் ஒன்றிணைந்து ஒளிவிட்டு அழகு தருவது போல எங்கள் மூவரின் உள்ளங்களும் உருகி இணைந்திருந்தன. அப்ப அந்த நட்புக்கு இதுதான் கணவன் மனைவிக்கு இடையே அந்த நட்பு எப்படி அந்த உடலும் உயிருக்கும் உறுதுணையாகி அந்த சுகதுக்கங்களில் கூட்டுறவு பங்கு என்பதை அந்த மூவரும் எப்படி அதை வாழ்ந்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோட அந்த வார்த்தைகளிலேயே நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. ஆசிரியர் மாணவன் என்ற இந்த நட்பு கூட அந்த பாலகிருஷ்ணா ஐயா அவர்கள் தான். இவங்க கோலி விளையாடிட்டு இருக்காங்க. போற போக்குல ஒரு ஃப்ரெண்ட்லியா கூப்பிடுறாங்க, என்ன உனக்கு இதுதான் பிடிக்குமா, விளையாட போறியா, நான் ஒரு வேலை தருவேன், வரியா, உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நட்புரிமையோட அவரை கூட்டிட்டு போய் பஜனை பாடல்கள் பாடும். முதல்ல அவர் தான் அந்த ஆசிரியர் மாணவன் என்கிற விதத்தில் அவர்கள் இருவருக்கும் நட்பு உருவாகிறது. எஜமான் பணியாள் என்பது எப்படி நட்பு இருந்ததுன்னா, தான் ஒரு வசதி வந்த பிறகு அத்தனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் தன்னிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு அவர் கொடுத்தது. ஒரு காரை வாங்கி அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்காகவே வைத்தது, சம்பளம் கொடுத்தது, போனஸ் கொடுத்தது, இது எல்லாமே அவர்களுக்கு இடையேயான அந்த நட்புறவை நமக்கு விளக்குவது. விற்பவர் வாங்குபவர் அவர்களுடைய
வியாபாரத்திலும் அதை மிக அருமையாக அதை கொண்டு நமக்கு நட்பை காமித்திருப்பார் மகரிஷி அவர்கள். புதுவையில போயிருக்கும் பொழுது இந்த தனார்க சங்கல்பம் நமக்கு இவருக்கு கிடைத்திருந்த பொழுதும் அதை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனா எப்பொழுது அவர் அந்த முதலியார் என்ற அந்த வியாபார நண்பர் வந்து துன்பத்தில் இருந்தாரோ, அவர் துன்பம் போக்குவதற்காக வந்து இந்த தனாக சங்கல்பத்தை எடுத்து கூறி அந்த நட்பை வளர்த்தவர் நம் குரு என்பதில் துளியும் நமக்கு சந்தேகம் இல்லை. எத்தனை வகைப்பாடான அவர் நட்பினை கூறியிருந்தாலும் அத்தனை நட்புகளையும் தன் வாழ்நாளில் தான் ஒரு மகான் என்பதை தாண்டி ஒரு நட்பை அனைத்து நிலையிலும் உள்ளவர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் காட்டி வந்திருக்கிறார் என்பதை நாம வந்து கண்டிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து அந்த நாள் இந்த மாதிரி நிலைகள்ல நட்பு உருவாகுது. முதல்ல நமக்கு சொன்னது நட்பு மயக்கத்தால எப்படி நம்ம துன்புறுவோம்னு சொல்றாங்க. ஆனா நட்பு இந்த அளவுல இப்படி எல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லும் பொழுது தோன்றிட்டு அப்ப நீங்க அதை ஆராய்ந்து எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த நட்பை அந்த மயக்கத்திலிருந்து வெளிப்பட்டு தெளிந்த நிலையில் நட்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சி சொல்றாங்க. நட்புக்கோர் நோக்கம் உண்டு, நாடுபவர் தரம் ஒக்கும். நம்ம நட்பை நாடி வருபவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்கிறத பொறுத்துதான் அந்த நோக்கமும் அமையும். கட்புலனுக்கு எட்டாது. வெளியில இருக்கிற அந்த புலனெல்லாம் ஏன்னா மயக்கம் கொள்ளும், ஆசைப்படும். சோ அதுக்கெல்லாம் எட்டாது. அது கருத்தை ஊன்றி காண்பீர். அவர்களோட உள் நோக்கத்தை என்ன என்பதை தெளிந்து ஆழ்ந்து சிந்திப்பீர். உட்பகையை சுயநலத்தை உள்வைத்தும் நடிப்பார்கள். நமக்குள்ள அவங்கக்குள்ள வந்து நம்ம மேல இருக்கிற பகையையும் சுயநலத்தையும் உள்ள வச்சு நம்ம கிட்ட நடிப்பாங்க. நுட்பமுடன் ஆராய்ந்து நோதல் தவிர்த்தே வாழ்வோம். அப்ப நாம ஆராய்ந்து அந்த நட்பை செய்து பொழுது நமக்கு வந்து வழி இல்லாமல் மனம் துன்பம் பெறாமல் நாம வாழணும். மகிழ்ச்சி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அந்த நட்பாராய்தலுக்கு நீதிபதிக்கு முன்னாடி ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு வந்து ஒரு விசாரணை செய்யறாங்க அப்படின்னா குற்றவாளியாக சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளி என்ற நோக்கில் வந்து அவரு அந்த வழக்கை அணுக மாட்டார். இவர் நிரபராதியாக இருக்கலாம் என்ற அந்த கோணத்திலே தான் அந்த வழக்கை அணுகி கொண்டே வருவார். அப்ப அந்த சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாம் வைத்து அந்த விசாரணை எல்லாம் செய்து முடித்து கடைசியில் ஆராய்ந்த பிறகுதான் அவர் குற்றவாளி என்று அவர் தீர்ப்பு வழங்குகிறார், இல்லை என்றால் நிரபராதி என்று தீர்ப்பு வழங்குகிறார். ஏனென்றால் வந்து அந்த ஒரு தவறு செய்யாதவர் தண்டிக்கப்படவிடக் கூடாது என்கிற காரணத்திற்காக நீதிபதி ஒரு குற்றவாளியை நிரபராதி என்ற கோணத்திலேயேதான் வந்து விசாரணை முழுவதும் கவனிப்பார் என்று. அதை போல நம்ம வந்து அந்த நட்பை நம்ம ஏற்றுக்கொள்ளும் வரை நமக்கு இந்த நட்பு சரியான நட்பு தான் அப்படிங்கிற அந்த ஏற்றுக்கொள்ளும் வரை நாம 2 கருத்தை முதல்ல ஆராயணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கருத்து, நம்ம கூட இப்ப நட்பை நாடி வருபவர்கள் ஏன் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்ம அது யோசிக்கணும். அந்த கேள்வியை கேட்டு இவருக்கு அதற்கான காரணங்களை நாம ஆராயணும். அதுக்கப்புறம் ஏன் நம்மளோட பொருளுக்காக நம்மிடம் இருப்பதை சுரண்டி வாழ்பவராக இருக்கக்கூடாது, ஏன் இந்த 2 கேள்விகளையும் நாம கேட்கும் பொழுது அந்த கருத்தை மனத்துல வைத்துக்கொண்டு அவர் நடத்தையை நாம ஊன்றி கவனிக்க வேண்டும். அப்ப அந்த ஊன்றி கவனிக்கும் பொழுது நமக்கு வந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பது அந்த இடத்துல புலன் மயக்கம் எப்போ ஊன்றி கவனித்தலும் ஆராய்ச்சி திறனும் அறிவில் தெளிவும் வரும் பொழுது மனமயக்கம் ஏற்படாது. அப்போ அந்த மனமயக்கம் ஏற்படாத நிலையில் நாம அதை முடிவு செய்யணும். சந்தர்ப்பங்கள் மனித உள்ளத்தை உரை போடும்கள். நீங்க தொடர்ந்து அவரோட நடத்தையை ஆராயும் பொழுது என்ன சந்தர்ப்பங்கள் வந்து நமக்கு தெளிவுபடுத்தும். அவர் என்ன நோக்கத்தோடு நம்மோட உண்மையான அன்போடு வந்திருக்கிறாரா, இல்லை சுயநலத்தோடு வந்திருக்காரா, சுரண்டி வாழ்வதற்காக வந்திருக்காரான்னு தெரிந்த பின்பு அந்த நட்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்படிதான் நட்பு இருக்கு. இந்த நட்பை நாம எப்படியெல்லாம் உருவாகும், அந்த நட்பை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இந்த நட்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை நல்ல நட்பாக, நலம் நாடும் நட்பாக எப்படி வந்து நாம அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நட்பில் இன்முகமும் இன்மொழியும் அவசியம். அந்த உறவுக்கு வந்து நம்ம சோதனை செய்துட்டோம். இந்த நட்புங்கிற உறவு நமக்கு வேணுங்கிறது செய்துட்டு முடிவு பண்ணிட்டோம். நீதிபதி வந்து இந்த குற்றவாளி நிரபராதி அப்படிங்கிற முடிவுக்கு விசாரணை மூலமாக தெளிந்து முடிவு எடுத்துட்டார். அது மாதிரி இந்த நட்பு நமக்கு வேணும் அப்படிங்கிற முடிவை எடுத்த பிறகு நாம என்னெல்லாம் செய்து அந்த நட்பை நலம் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது
இன்முகமும் இன்மொழியும் அவசியம் அப்படிங்கிறாரு. சந்தேகமின்மை கூடாது. ஏன்னா ஆராய்ந்து தெளிந்துட்டோம். எவ்வளவு சோதனை வைக்க முடியுமோ அதை ஆராய்ந்து தெளிந்த பிறகு, ஆமா இந்த நட்பு வேணும் நம்ம வந்த பிறகு அதில் நம்ம சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாம. எந்த உறவில் எதிர்பார்ப்பு இருந்தாலும் அங்க சிக்கல் வரும். நட்பில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளக் கூடாது. அது அதே மாதிரி பிழை பொறுத்தல் என்பது மிக மிக அவசியம். இப்ப இந்த பிழை பொறுத்தல் இல்ல அப்படின்னா எந்த உறவுமே நிறைக்காது. அன்பு அப்படிங்கிறது நம்ம பரிமாறிக்கொள்கிற அந்த உணர்வு எப்படி இருக்கணும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். யார் எப்படி இருக்கிறார்களோ அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் தான். அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த நட்புல நம்ம நிறைய ஆராய்ந்து விட்டதனால் அவர்களின் இயல்பை, அவர்களின் பிழையை நம்ம பொறுத்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்வது நம் நட்பை மேலும் நலம் சேர்க்கும். அறிவில் தெளிவு. எந்த நேரத்திலயும் ஆஹா நம்ம நட்பு ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாம புலன் மயக்கம் போக கூடாது. அப்படி புலன் மயக்கம் போனீங்கன்னா திருப்பி இதெல்லாம் வரும். சந்தேகம் வரும், எதிர்பார்ப்பு வரும், அவங்களோட குறை கண்டுபிடிக்க சொல்லும். சோ அதனால அறிவில் தெளிவு எப்பொழுதுமே நம்மோட நட்பை நலமாக காத்துக்கொள்ளும். அறிவில் தெளிவு இருந்தாலே நமக்கு விழிப்பு நிலை இருக்கும். அந்த விழிப்பு நிலை தான் இந்த நட்பை வந்து நல்லபடியாக நமக்கு காத்து கொடுக்கும். இவ்வளவு இருந்தும் மகரிஷி என்ன சொல்றாங்க, இவ்வளவு நன்மைகள் இருந்தும் இவ்வளவு முன்னெச்சரிக்கைகள் நாம எடுத்துக்கொண்டாலும் நமக்கு இந்த நட்பு என்பது சில நேரங்களில் நிரந்தரமாக அமைவதில்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அமைவதில்லை, நிரந்தரமா அந்த நட்பு இருவதில்லை, ஏன் ஒரு பிரிவு? எத்தனையோ நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கோம். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நண்பர்கள்லாம் கூட ஏதோ ஒரு இதுல பிரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 காரணங்களை சொல்லலாம். தேவை வேறுபாடு. இந்த 2 நண்பர்களுக்குள்ள அந்த தேவை வேறுபாடு ஏதாவது ஒரு சூழ்நிலையில மாறிடலாம். அப்ப அந்த மாறுபடும் பொழுது இவர்களுக்குள்ளே அந்த பிணக்கு வந்து பிரிவு வரலாம். பழக்க வேறுபாடு. இவர்களோட பழக்கம் ஒரு மாதிரி இருக்கலாம், அவர்களோட பழக்கம் பல காலங்கள் அவை நம்ம மாற்றியே செய்து கொண்டு வந்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பழக்க வேறுபாடு காரணமாக இருவருக்கும் ஒரு பொருந்தா தன்மை உருவாகி பிரிந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே அறிவு வளர்ச்சி வேறுபாடு. ஒவ்வொருவருக்கும் அந்த அறிவில் வளர்ச்சி என்பது வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அது வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து ஒப்புமைப்படுத்த முடியாது. அதை தாண்டித்தான் இந்த உறவு வளரும் பொழுது சில நேரங்களில் இந்த அறிவு வளர்ச்சி ஒத்துப்போக முடியாமல் இருவருக்கும் இடையே ஒரு இடைவெளி உருவாகி விடலாம். இதன் காரணங்களால் வந்து நிரந்தரமாக நட்பு இருப்பதில்லை. அப்படியே இன்னொரு காரணம் என்ன சொல்லி 2 பேர் கூட ரொம்ப நாளைக்கு வந்து ரொம்ப நல்லா நட்பா இருந்துடலாம். ஆனா இந்த 2 பேருக்கு இடையில் 3வதாக ஊறு வந்தால் அந்த கண்டிப்பாக அந்த நட்பில் வந்து ஊறு உண்டாகும் என்பதை மிக அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஆனா இதையும் அவர்கள் வந்து வாழ்க்கையில் அந்த 3 பேரும் சேர்ந்து அதை அவ்வளவு அழகாக அதை சிறந்த நட்பாக மாற்றி சிறந்த இல்லறமாகவும் அதை மாற்றி வாழ்ந்திருக்கிறார் என்பது வந்து ஒரு பெரிய நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. அப்ப நிரந்தரம் இல்லை என்பதால் நம்ம இன்னும் வந்து விழிப்பு நிலையில் இருந்து நட்பை காத்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் நட்பு உருவாகிட்டாலும் இதுல நம்ம என்னதற்காக விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரத்துல வந்து நமக்கு எதிரிக்கும் நண்பனுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியாம போயிடும். அது மயக்கம் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்கும் நாம தயாராக இருக்க வேண்டியது என்னன்னா, எதிரிக்கிட்டே இருந்து நமக்கு பகைமை என்பது வரலாம். அது ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? நண்பர்கள் கிட்ட இருந்து நமக்கு கிடைப்பது தோழமை. கெடுதலை புரிந்து கொள்ள முடியும். எதிரி வந்து நமக்கு ஒரு தீங்கு செய்ய போறான் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். ஆனா நண்பர்கள்கிட்ட இருந்து அது புரிந்து கொள்ள முடியாது. இவங்க கிட்ட இது செய்வார்கள், இதுதான் நமக்கு நம்ம எதிரி செய்வான் நம்மளால ஓரளவு யூகிக்கலாம். ஆனா நண்பர்கள் உள்ளுக்குள்ள பகைமை வச்சு செய்யும் பொழுது அதை யூகிக்க முடியாது. எதிரி இதை செய்ய போறான்னு நாம வந்து ஒரு முன்னேற்பாடு ஏற்படுத்தி கொள்ளலாம். நண்பன் கிட்ட இருந்து சொல்ல முடியாது. எதிரி கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைப்பது நமக்கு தோல்வி மட்டும்தான். ஆனால் நண்பர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து துரோகம் என்பது. அதனால் விளைவு நெறிந்த விளைப்பு நிலையில் இருந்து இந்த நட்பை வந்து நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் இருக்கணும் நம்ம கிட்ட தேடி வர நட்பாக இருக்கும் பொழுது இதையெல்லாம்
கடந்து நல்ல முறையில் உயர்வான நட்பை நாம கொடுக்க வேண்டும் என்பதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. நீங்க ரெண்டு காரணம், நட்பில் நாம கவனமா தற்காத்து கொள்ளுதல், நாம கவனமா இருக்கணும். ஆனா பிறருக்கு நட்பை நாம வழங்கும் பொழுது இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் அன்பு ஒன்றே மேலிடமாக வைத்து அந்த நட்பை உருவாக்க வேண்டும். அப்படியே உருவாகிற நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அதை விரித்துரைக்க முடியாதுங்க. நட்பின் உயர்வை மகரிஷி சொல்றாங்க, விரித்துரைக்கவே முடியாது. அவ்வளவு உடலுக்கும் உயிருக்கும் அது உறுதுணையாக இருப்பதால் அதை எப்படி நாம விரித்துரை கொள்ள முடியும்? கூட்டுறவு கொண்டு வாழும் இந்த நட்பை நாம எப்படி விரித்துரைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதையே தான் வள்ளுவர் சொல்றாரு, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. வினை செய்தா அதுக்கு விளைவு இல்லாம இருக்காது. கண்டிப்பா வினைக்கு விளைவு இருக்கும். அது அவசியமும் கூட. அப்பதான் நம்ம ஒழுங்கான வாழ்க்கை முறையை வாழ்வோம். ஒரு செயலுக்கு ஒரு விளைவு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு செயல் திருத்தம் ஏற்படும். அதை போல நட்பு என்பது வாழ்க்கைக்கு மிக மிக அருமையான ஒரு பொருள். மிகவும் முன்ன சொன்ன அதே கருத்து தான். மிகவும் வேல்யூலெஸ், அதுக்கான ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அருமையான ஒரு பொருள். செயற்கரியதுதான் இந்த நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதனோட நட்பை தான் திருக்குறளே 4 வழி நட்பு, நட்பாராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, நட்பில் பிழை பொறுத்தல், இத்தனை அதிகாரியங்களாக கொடுத்திருக்கிற இந்த அனைத்து கருத்துக்களையும் மகரிஷி ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு இலக்கணத்துக்காக கொடுத்திருக்காங்க. இதை சொல்லி நாம நிறைவு செய்து கொள்வோம். அறிவோடும் விழிப்போடும் எல்லோரிடமும் அன்பாய் பழகி அகலாமலும் நெருங்காமலும். அறிவோடும் விழிப்போடும், அது முதல்ல நம்ம தெளிந்த அறிவோடு இருக்கணும். விளைவறிந்த விழிப்பு நிலையில் எல்லோரிடமும் அன்பாய் பழகி, எல்லோர்கிட்டையும் ரொம்ப அன்பா பழகணும். அகலாமலும், அவங்களை விட்டு ரொம்ப அகலாமலும், அவங்க கிட்ட ரொம்ப நெருங்காமலும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித சுதந்திரம், தனி மனித விருப்பு வெறுப்பு என்பது இருக்கு. அதை உணர்ந்து அதை விட்டு அந்த எல்லையை தாண்டாமலும் எல்லைக்கு வெளியில போகாமலும் நெருங்காமலும் தீ காய்வார் போல. எப்படி நெருப்பிட அவங்க கிட்ட நம்ம குளிர் காயவும், கிட்ட போட்டீங்கன்னா நெருப்பு சுட்டுடும், எட்ட வந்துட்டீங்கன்னா நமக்கு அந்த குளிருக்கு அந்த நெருப்பு பத்தாது. அதை போல நெருங்காமலும் அகலாமலும் தீ காய்வார் போல பொருளையோ ஆற்றலையோ உதவியும் பெற்றும் வாழ்வது. கூட்டுறவு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதேதான். பொருளையோ ஆற்றலையோ நாம உதவியும் நம்மளும் கொடுக்கலாம், அவங்க கிட்ட இருந்து பெறவும் செய்யலாம். பெற்று வாழ்வது நட்பினால் ஏமாறாத, ஏமாற்றம் அளிக்காத உயர் முறையாகும். நட்பு எப்படின்னா இப்படிலாம் இருந்தாதான் நாமளும் ஏமாற மாட்டோம், நாமளும் மத்தவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காத உயர்ந்த முறைதான் நட்பு நலம் நாடல் என்று நிகழ்ச்சியை நிறைவு செய்து இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த அத்துணை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன்.